ஒரு நாள் இயேசுவிடம் ஒரு பணக்காரன் வந்தான். ஆண்டவரே, நித்திய ஜீவன் பெற என்ன செய்யணும்னு கேட்டான். இயேசு அமைதியா சொன்னார், நீ தேவனை நேசி, மனிதர்களை நேசி. அவன் சொன்னான், இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். அப்போ இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன்னிடம் இருக்கிற செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு கொடு, பிறகு என்னை பின்தொடர். அந்த வார்த்தை கேட்டதும் அவனோட முகம் சோர்ந்துச்சு. ஏன்னா அவனோட கைகள் பணத்தை பிடிச்சிருந்தது, மனசு தேவனை விட செல்வத்தை பிடிச்சிருந்தது. அப்போ இயேசு சொன்னார், ஒரு ஒட்டகம் ஊசியின் முனையிலே போவது சுலபம், ஆனா பணத்தில் மனசை கட்டிக்கொண்டவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போவது ரொம்ப கஷ்டம். பணம் தப்பில்ல, செல்வமும் சாபமில்ல, ஆனா பணம் தேவனாக மாறினா அதுதான் தப்பு. இன்று இயேசு கேட்கிறார், உன் கையில் நான் இருக்கேனா, இல்ல உன் கையில் இருப்பது உன் பணமா? பாடம்: பணம் நம்ம கையில இருக்கட்டும், ஆனா தேவன் மட்டும் நம்ம மனசுல இருக்கணும்.